அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எல்லா பெருமாள் கோயில்களிலும் இருக்கக்கூடிய பெரிய திருவடின்னு போற்றப்படக்கூடிய கருட பகவான் அவர்களோட வரலாற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கருட பகவான் யாருன்னாக்க மரீசின்னு மகரிஷி ஒரு காலத்தில் இருந்தார். அவருக்கு கச்சப மகரிஷி மகனாக பிறக்கிறார். அவர் தட்ச பிரஜாபதியோட மகள்களான கத்ரு மற்றும் வினதைன்னு 2 சகோதரிகளில் அந்த கச்சேப முனிவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த மனைவர் 2 பேர் மீதும் மாறாத அன்போடு அவர் வாழ்ந்துட்டு வர்றாரு. பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை செல்வம் அவங்களுக்கு இல்லை. அதனால் இந்த கச்சேப மகரிஷி புத்திர காமோஷ்டி யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த யாகத்தில் கலந்துக்கிறதுக்காக தேவர்களும் முனிவர்களும் சமித்துகளோடு வர்றாங்க. தேவர்களோட தலைவனான இந்திரனும் பொரச மரத்தின் ஒரு கிளையவே வெட்டிக்கிட்டு யாகத்துக்காக வர்றார். பிரம்மாவோட மனசில் தோன்றிய புத்திரர் கிருது அப்படின்றவர். இவர் கிரியான்றவரை மணந்து 10,000 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. அவங்க சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சுண்டு விரலில் பாதி அளவுக்கு குறைவான உயரத்தோடு தான் அவங்க இருப்பாங்க. அவங்கள வால்கியல்கள் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த வாழகியர்கள் மகா தபஸ்வியாக இருக்காங்க. தினமும் சூரிய மண்டலத்தை வணங்குவாங்க. ஆலமரத்திலும் மூங்கில் இலையிலையும் தலைகீழாக தூங்கி கடும் தவம் செஞ்சுட்டு வருவாங்க. இவங்களும் யாகத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க யாகத்துக்கு வர்றாங்க. நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களால தூக்க முடியாத ஒரு சின்ன சமித்தை தூக்கிட்டு வர்றாங்க. அந்த சமயத்தில் கச்சேப மகரிஷி யாகம் செய்கிறதுக்கு முதல் நாள் நாட்டில் நல்ல மழை பெய்யுது. அதனால் வழியெங்கும் மழை தண்ணி தேங்கி நிற்கிது. ஒரு மாட்டோட குளம்படிப்பட்டு பள்ளமாக இருந்த இடத்துல மழைநீர் தேங்கி இருக்குது. அந்த இடத்த இந்த 10,000 வால்கியர்களும் கடக்கும்போது சில வாழகியர்கள் அதில் விழுந்துடுறாங்க. இதை பார்த்தது இந்திரன் கேலி செஞ்சு சிரிக்கிறான். இதனால் இந்த வாழகியர்களுக்கு மனம் ரொம்ப நொந்து போய் இந்த இந்திரனே நமக்கு வேண்டாம், நம்மளே நமக்கு புது இந்திரனை உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மகா யாகம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதை நாரத மகரிஷி இந்திரன்கிட்ட சொல்கிறாரு. உடனே இந்திரன் கலங்கி தவிக்கிறான். நாம் அறியாமல் செஞ்ச தவறு இது, அதை நான் இப்போ உணர்ந்துக்கிட்டேன், இதிலேருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு நாரத மகரிஷிகிட்ட கேட்குறான். அதுக்கு அவர் கஸ்யப மகரிஷியை சரணடைஞ்சு உதவி அப்படின்னு இந்திரன்கிட்ட சொல்கிறார். உடனே இந்திரனும் கச்சப மகரிஷிகிட்ட சரணடைஞ்சு தன்னை காப்பாற்றும்படி கேட்குறான். மனம் உருகி போகிறாரு கச்சப மகரிஷி. வாழகியர்கள்ட்ட பிரம்மதேவனால் பதவியில் அமர்த்தப்பட்ட இந்திரனை சபிக்க வேணாம், அவனோட குற்றத்தை பொறுத்துக்கோங்க, உங்களோட அந்த மகா யாகத்தை கைவிடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். ஆனால் அவங்க அதை மறுத்துடுறாங்க. அதனால் கச்சப மகரிஷி, அப்போனா நீங்கள் உண்டாக்குற இந்திரன் பறவைகளின் அரசனாக மட்டும் இருக்கட்டும், மகாவிஷ்ணுவை சுமக்கும் பாக்கியத்தை பெற்று அனைவராலும் பெரிய திருவடி அப்படின்னு போற்றப்படுவான், அதனால் பறவைகளின் அரசனாக மட்டும் உங்களோட இந்திரன் இருக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு. அவ்வளோ தூரம் அவர் கேட்டதால் இந்த வாள்களுக்கு மனம் இலகி போயிடுது. கச்சேபரின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த மாதிரியே ஆகட்டும் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அதோட அப்படி உருவாகும்போது பிள்ளைக்கு கச்சேபரே தந்தையாக இருக்கணும் அப்படின்னும் நிபந்தனை விதிக்கிறாங்க. கச்சேபரும் அதை ஒத்துக்கிறாரு. இந்திர யாகத்தோட பலனையும் புத்திர காமோஷ்டி யாகத்தின் பலனையும் பெற்று அவர் கச்சேபர் தன்னோட வீட்டுக்கு போய் சேர்றார். அங்கே தன்னோட மனைவியை 2 பேரையும் அழைக்கிறாரு. உங்களுக்கு எப்படிப்பட்ட குழந்தைகள் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதில் மூத்தவளான கத்ருங்கிறவ, எனக்கு அனைத்து சக்திகளையும் பெற்ற மகிமையிலே உடைய 1000 பிள்ளைகள் எனக்கு ஒரே நேரத்தில் பிறக்கணும் அப்படின்னு வேண்டான். இளைவலான வினதை கத்ருவுக்கு பிறக்க போகும் 1000 குழந்தைகளுக்கு ஈடான 2 தவப்புதர்கள் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறார். அப்படியே ஆகட்டும்னு வாழ்த்தி அந்த யாக பலன்களை சமமாக பங்கிட்டு அவர்களுக்கு கொடுக்குறாரு கச்சபர். கத்ரு 1000 முட்டைகளையும் வினதை 2 முட்டைகளையும் பெறுறாங்க. 500 வருஷங்கள் கழித்து 1000 முட்டைகளில் இருந்து 1000 மகா சக்தி வாய்ந்த நாகங்கள் உருவாகுது. அதில் அனந்தனும் சங்கபாலனும் வெண்மை நிறத்தோடும், வாசுகியும் பத்மனும் சிவப்பு நிறத்தோடும், மகாபத்மனும் தட்சகனும் மஞ்சள் நிறத்தோடும், கார்கோடகனும் குளிகனும் கருப்பு நிறத்தோடும் பிறக்கிறாங்க. தன்னோட சகோதரிக்கு 1000 குழந்தைகள் பிறந்தோம், நமக்கு 2 குழந்தைகள் இன்னும் பிறக்கலையே அப்படின்னு வேதனையில் ஒரு முட்டையை எடுத்து வினதை உடைச்சிடுறாங்க. அதிலிருந்து மேல்பாகம் நல்ல ஒளி பொருந்திய உடலோடும் கீழ்பாகம் எதுவும் வளர்ச்சி அடையாமலும் ஒரு பறவை தோன்றுது. தான் அவசரப்பட்டுட்டதை உணர்ந்த விடதை அழ ஆரம்பிக்கிறார்.
அப்போ பாதி உடலோடு தோன்றிய அந்த பறவை சொல்லுது, தாங்கள் அவசரப்பட்டு முட்டையை உடைச்சதால் இந்த விபரீதம் நடந்துட்டுது. எனவே நீங்கள் யாரை கண்டு பொறாமப்பட்டீங்களோ அவங்களுக்கு 500 ஆண்டுகள் அடிமையாக பணி செய்யணும் அப்படின்னு சொல்லுது. அதன் பிறகு 2வது முட்டையிலேருந்து வரக்கூடிய என் தம்பி தான் உங்களை அடிமைத்தனத்திலேருந்து விடுவிப்பான் அப்படின்னு சொல்லுது. சில காலங்கள் போனதும் வினதை தன்னையும் தன் மகன் கருடனையும் அடிமையிலிருந்து விடுதலை செய்யும்படி கத்ரி தேவி கிட்ட கேட்டுக்கிறா. அதுக்கு கத்ரி தேவி, தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அமிர்தத்தை சன்மானமாக எனக்கு கொடுத்தா விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே கருடன் தன்னோட தாயோட அருளானையால் அமிர்த கலசத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்காக தேவலோகம் போகிறான். தேவர்களுக்கும் கருடனுக்கும் கடுமையாக போர் நடக்குது. அதில் கருடன் தேவர்களை வீழ்த்திட்டு அமிர்த கலசத்தை எடுத்துகிட்டு வர்றார். அந்த சமயத்தில் மகாவிஷ்ணு தேவர்களோட வேண்டுகோளின்படி கருடனை தாக்கிறதுக்கு முற்படுறாரு. கருடனுக்கும் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் வெற்றி தோல்வி இல்லாமல் சரிசமமாக 21 நாட்கள் போர் நடக்குது. கருடனை தோற்கடிக்க மகாவிஷ்ணுவால் முடியல. காசிபருடன் இந்த கருடன் கற்றுக்கிட்ட இந்த போர் வித்தையால் பெருமாளை எதிர்த்து அவருக்கு சரிசமமாக போர் செய்கிறாரு 21 நாட்கள். 21 நாள் கழித்ததும் கருடனுக்கு ஒரு சிந்தனை ஏற்படுது. மகாவிஷ்ணுவே நம்ம எதிர்த்து வெற்றி பெற முடியல அப்படின்ற சிந்தனை கருடனுக்கு ஏற்படுது. எப்போ இந்த சிந்தனை கருடனுக்கு தோன்றும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த பெருமாள் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி போரை நிறுத்திட்டு கருடனின் தாய் பக்தியை பாராட்டுறாரு. மேலும் கருடா, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு கருடன் கர்வம் கொண்டு, நீ வேணும்னா என்கிட்ட கேளு, நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவானை பார்த்து சொல்கிறார். உடனே பகவான் வாக்கு தவறக்கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு, கருடா நீ எனக்கு வாகனமாக இருந்து சேவை செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இதனால் கருடனோட கர்வம் ஒழியுது, ஞானம் பிறக்குது. அமிர்த கலசத்தை தாய்கிட்ட கொடுத்துட்டு, உங்களுக்கு நான் சேவகனாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தாய்கிட்ட போய் அமிர்த கலசத்தை சமர்ப்பிக்கிறார் கருடன். அந்த அமிர்த கலசத்தை கருடனோட தாய் வினதை கத்ரி தேவிகிட்ட கொடுத்து அடிமையிலிருந்து தன்னை விடுவிச்சுக்கிறான். அதுக்கு பிறகுதான் கருடன் விஷ்ணு பகவானோட வாகனமாக ஆகிறாரு. இவரோட பிறந்த அருணன் சூரிய பகவானின் தேரோட்டியாக இருக்கார். கருடனை வெற்றிக்கு அறிகுறியாக இனி நீ என் கொடியிலும் விளங்குவாயின்னு விஷ்ணு பகவான் ஒரு வரத்தை கொடுக்குறாரு. கருடன் பெருமாளின் கொடியாக விளங்குகிற காரணத்தால் பெருமாள் கோயில்களில் கொடிமரமானது கருடஸ்தம்பம் அப்படின்னு அழைக்கப்படுது. நவ நாகங்களில் ஆதிசேஷனை இடது கால் நகத்திலும், குளிகனை கழுத்தின் பின்புறத்திலும், வாசுகியை பூநூலாகவும், தட்சகனை இடுப்பிலும், கார்கோடகனை கழுத்து மாலையாகவும், பதுமம் மற்றும் மகாபதுமம் என்னும் நாகர்களை 2 காதணிகளாகவும், சங்கசூடனை தலைமுடியிலும் அணிந்திருப்பார் கருடன். பல நாட்டு கொடிகள்லையும் கருட உருவம் காணப்படுது. இந்தோனேஷியா, தாய்லாந்து நாடுகளோட தேசிய சின்னமாக கருடன் இருக்குது. இந்தோனேஷியா நாட்டின் பயணிகள் விமான நிறுவனத்தின் பெயர் கருடா. கருட வழிபாட்டோட பலன்கள் என்னன்னு பார்த்தோன்னா, நாகதோஷம் இருக்கிறவங்க நாக பூஜைகள் செய்கிறத விட அவங்கள அடக்கி ஆளக்கூடிய கருடனை வழிபட்டால் போதுமானது. கருட வழிபாடு நாகதோஷத்தை நீக்கிறதோடு மட்டும் இல்லாமல் வியாதிகளையும் நீக்கும், மரண பயத்தை நீக்கும் வல்லமை வாய்ந்தது. குழந்தை பேரும் கிடைக்கும். எந்த கிழமையில் வழிபட்டால் என்ன பலன் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபட தீராத நோய் நீங்கும், திங்கட்கிழமைகளில் வழிபட்டால் குடும்பம் செழிக்கும், செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட்டால் உடல் வலிமை அதிகரிக்கும், சிறப்பாக இருக்கும். புதன்கிழமைகளில் வழிபட எதிரிகளின் மீதான பயம் நீங்கிறதோட தொல்லை நீங்குவதோடு எதிரிகள் தொல்லையும் நீங்கும். வியாழக்கிழமைகளில் கருட வழிபாடு செய்து வர ஆயுள் விருத்தி ஏற்படும். வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செஞ்சால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும். பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்ய மோட்சம் கிடைக்கும். ஸ்ரீ கருடனுக்கு சிவப்பு நிறமுள்ள பட்டு வேட்டியை அணிவித்து மல்லிகைப்பூ, மறிக்கொழுந்து, கதிர்பச்சை இந்த சண்பகப்பூக்களால் அர்ச்சனை செய்கிறது சிறப்பானது. காஞ்சியில் கருட சேவையை அதிகாலையில் தரிசிக்கிறது ரொம்ப விசேஷம். கருட பெருமான் திருமாலின் 2 திருவடிகளையும் தன்னோட 2 கரங்களால் தாங்கி ஊர்வலமாக வரும் காட்சியை கருட சேவைன்னு சொல்கிறாங்க. அப்போ பெருமான், கருடன் ஆகிய 2 பேரோட அருளும் நமக்கு ஒருங்கே கிடைக்கும் அப்படின்னு பக்தர்கள் நம்புகிறாங்க. திருமாலும் கருடனும் ஒருத்தர் தான் அப்படின்னு மகாபாரத்தில் உள்ள அனுசாசன பர்வதத்தில் காணப்படுது. கருடனுக்கு 2 மனைவிகள். அவங்க பேர் ருத்ரா மற்றும் சுகீர்த்தி.
கருடனோட மகிமையை ஏகாதசி, திருவோணம் போன்ற புண்ணிய தினங்களில் படிக்கிறவங்களும் கேட்கிறவங்களுக்கும் கடும் நோய்கள்லேருந்து விடுதலை கிடைக்கும். கேர மன்னரான சுவாதி திருநாள் இசை வித்தகராக மட்டும் இல்லாமல் பல கலைகளிலும் வல்லவராக இருந்ததற்கு இந்த கருடோபாசனையே காரணம். கொலம்பஸ் கடலில் திக்கு திசை தெரியாமல் தவிச்சப்போ கருடன் வாகனத்தில் வட்டமிட்டு திசை காட்டியதாக சரித்திரம் சொல்கின்றது. சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியை அடுத்து இருக்கிறது அரியக்குடின்ற ஊர். இங்கே இருக்கிற பெருமாளோட பேர் ஸ்ரீனிவாச பெருமாள். இந்த ஆலயத்தில் மூளை கருடன் வழிபாடு சிறப்பானது. நல்லது நடக்கிறதுக்கும் தீமைகள் மறைகிறதுக்கும் இந்த மூளை கருடனுக்கு சிதறிகாய் உடைப்பது வழக்கமாக இருக்குது. குப்தர்கள் காலத்தில் குமாரகுப்தன் மற்றும் சமுத்திரகுப்தன்ற 2 அரசர்கள் தங்களோட பொன் நாணயங்களில் கருடனை பொறிக்கிறாங்க. கருடமுத்திரை தங்கள் நாட்டிற்கு வளம் சேர்க்கும் அப்படின்னு அவங்களோட நம்பிக்கையாக இருந்தது. சந்திரகுப்த விக்ரமாதித்தன் தான் முதல்ல நாட்டோட நலன் கருதி டெல்லியில் ஒரு கருட ஸ்தம்பத்தை ஸ்தாபிக்கிறார். 18 நாட்கள் நிகழ்ந்த மகாபாரத போரில் கடைசி நாள் போகிறப்போ கருட வீகம் யுத்தமாக இருந்தது. இந்த கருட வீகம்தான் பாண்டவர்களுக்கு வெற்றியை தேடி கொடுத்தது. நேபாள நாட்டில் கருடநாக யுத்தம்னு ஒரு விழா நடக்குது. அப்போ கருடனோட திருமேனியில் வியர்வை துளிகள் தோன்றும். அதை துணியால் ஒற்றி எடுத்து அதை அரசருக்கு அனுப்புவாங்களாம். அந்த துணியின் நூல் இழைய பாம்பு கடித்த மனிதனுக்கு சுற்றினாலே பாம்பு கடி விஷம் உடனே இறங்கிடுமா. கருடனால் ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட வைரமுடி என்கிற அணிகலன் தற்பொழுது கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் அமைந்துள்ள மேலக்கோட்டை என்னும் திருநாராயணபுரத்து பெருமாளுக்கு சூட்டப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி இன்றைக்கும் ஒவ்வொரு பங்குனி ஏகாதசியிலையும் வைரமுடி சேவை அப்படின்னு திருவிழாவாக கொண்டாடப்படுது. வானத்தில் கருடனை பார்க்கும்போது கைகுப்பி வணங்கக்கூடாது, கன்னத்தில் போட்டுக்கவும் கூடாது. மங்களானி பவந்து அப்படின்னு மனசில் சொல்லி வணங்கணும். பிரான்ஸ் தேசத்தோட சக்கரவர்த்தி மாவீரன் நெப்போலியனோட கொடி கருட கொடியாகும். அதனால தான் அவரால் பல வெற்றிகளை அடைய முடிஞ்சுது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரங்கமன்னர் ஆண்டாளுடன் கருடனுடனும் ஒரே ஆசனத்தில் காட்சி தருவது வேறு எங்கேயுமே இல்லாத சிறப்பு. இப்படி இந்த கருடனுக்கு தனி மரியாதை கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னா, கருடன் பெரியாழ்வராக அவதரித்தாராம். எல்லா திவ்ய தேசங்களையும் 2 கரங்களையும் குவித்து வணங்கக்கூடிய கருடாழ்வரைத்தான் நம்ம பார்க்க முடியும். திருக்கண்ணங்குடின்ற திவ்ய தேசத்தில் மட்டும் 2 கைகளையும் கட்டிக்கிட்டு தரிசனம் தர்றாரு. இது வைகுண்டத்தில் கருடன் எழுந்தருளிய காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருவெல்லியங்குடின்ற தலத்தில் கருடாழ்வார் 4 கரங்களோட கைகளில் சங்கு சக்கரங்களும் கொண்டதாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு காட்சி வேறு எந்த தலத்திலும் கிடைக்காது. கும்பகோணம் அருகில் உள்ள கல் கருடனுக்கு பிரசித்தி பெற்ற நாச்சியார் கோவிலில் கருட சேவை என்பது மிகவும் சிறப்பானது. ஆழ்வார் திருநகரிலும் நாங்கூரிலும் நடைபெறும் கருட சேவையும் நவ கருட சேவை என்று அழைக்கப்படுகின்றது. மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இன்றளவும். பாண்டி நாட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருத்தங்கல் கோவிலில் கருடாழ்வார் சர்ப்பத்தோடும் அமிர்த கலசத்தோடும் காட்சி தர்றாரு. நம்பாடுவான் என்ற ஹரிஜன பக்தருக்காக கருடாழ்வாரும் கொடிமரமும் கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய தலம் திருக்குறுங்குடி. கருட தரிசனம் செஞ்சாக்க பெருமாளே நேரில் நமக்கு வாழ்த்து சொல்லி ஆசி வழங்குவதாக ஐதீகம். நம்ம காரியம் வெற்றி பெறும் அப்படின்னா தான் மகாவிஷ்ணு கருட தரிசனம் நமக்கு கொடுப்பாரு. இல்லைன்னா கருட தரிசனம் கிடைக்காதான். 1000 சுப சகுனங்கள் இருந்தாலும் ஒரு கருட தரிசனத்துக்கு ஈடாகாது. கெட்ட சகுனங்கள், துர்சேட்டைகள், அறிகுறிகள், அசுபங்கள் இது எல்லாமே கருட தரிசனத்தால் சூரியனை கண்ட பழி போல பறந்து ஓடிடும். கருடனின் நிழல் பட்ட நிலத்தில் நல்ல விளைச்சல் உண்டாகும். கார்கோடகன் என்ற பெயரை சொன்னாலே 7 சனியில் ஏற்படக்கூடிய கஷ்டம் விலகும் அப்படின்னு நலசரித்திரம் சொல்லுது. அந்த கார்கோடகனையே ஹாரமாக அணிஞ்சிருக்கிறவர் இந்த கருடன். கருடன் தகர்த்த மேகமலையின் சிகரத்துண்டு தான் சமுத்திரத்தில் விழுந்த இலங்கை தீவு அப்படின்னு பேசப்படுது. திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி கோயிலில் இருக்கிற கருட பகவான் 6-7 அடி உயரத்தில் நின்ற நிலையில் நாகங்களை தரித்து காட்சி தருகின்றார். கோயில் கும்பாபிஷேக சமயத்தில் கருடன் வட்டமிட்டதுன்னா நாடு சுபிட்சமாகும் அப்படின்றது ஐதீகமாக இருக்குது இன்றைய வரைக்கும். கருட பகவான் வைகுண்டத்திலிருந்து திருப்பதிக்கு சுவாமி புஷ்கரணின்ற குளத்தை கொண்டு வந்ததாக புராணம் சொல்லுது. தஞ்சை நகரத்தோட அமைப்பு கருடன் சிறகு விரித்து
பறப்பது போன்ற வடிவத்தில் இருக்கின்றது. ஒரு சமயம் தெய்வ பக்தி நிறைந்த சிற்பி ஒருவன் சிற்பக்கலை அம்சம் பொருந்திய கருடனின் திருவுருவத்தை உருவாக்குறாரு. சிற்பம் முழுமை பெற்றதும் கருடன் உயிர் பெற்று பறக்கத் தொடங்கிடுது. பல்வேறு விஷ்ணு ஆலயங்களை தரிசித்தவாறு குமரி மாவட்டம் நாகர்கோவிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பறக்கைன்ற இடத்த சென்று சேருது. அங்கே கோயில் தேர் திருப்பணி செய்யக்கூடிய பணியில் இருந்த தச்சன் தான் செதுக்கி உயிர் பெற்று பறந்த அந்த கருடனை பார்க்குறான். உடனே தனது உளியை எடுத்து கருடனை நோக்கி வீசி வலது ரெக்கையில் காயத்தை ஏற்படுத்துகிறான். மதுசூதனா அப்படின்னு அலறிக்கிட்டே கோயிலோட தென்மேற்கு மூலையில் போய் விழுந்துடுது கருடன். அது விழுந்த இடத்துல அதன் திருவுருவத்தை பிரதிஷ்டை செய்து தனி சன்னதி அமைக்கிறாங்க. கருட சேவையோடு கருட பஞ்சமியும் சிறப்பாக கொண்டாடப்படுது. ஆடி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய சுவாதி நட்சத்திரம் கருட பஞ்சமின்னு கொண்டாடப்படுது. அந்த நாளில் தான் கருடாழ்வார் அவதரித்த நன்னாளாக கருதுகிறாங்க. கருட பஞ்சமி அன்னைக்கு எல்லா பெருமாள் கோயில்கள்லேயும் சிறப்பாக கொண்டாடப்படுது. 18 புராணங்களில் ஸ்ரீ கருட புராணம் மிகவும் பெருமை வாய்ந்ததாக கருதப்படுறது. மனிதனோட பிறப்பு இறப்பு, அவரோட வினைகள், பாவ புண்ணிய பலன்கள் பற்றி விரிவாக எடுத்து சொல்கிறது இந்த கருட புராணம். இது பெருமாளால் ஸ்ரீ கருடனுக்கு போதிக்கப்பட்டதாக நம்பப்படுது. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த கருடனை நாமும் வணங்கி பேறு பெறுவோமாக. பஷி ராஜாய தே நமக. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.